அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக யோகா தினமாகும். இந்த நாளிலே எமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசான் திரு அல்ஃபிரட் விக்டர் டலஸ் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பெல்ஜியம் நாட்டில் வாழ்ந்தாலும் உலகின் ஏனைய நாடுகளில் வாழுகிற எமது மக்களுக்கு இணையதளத்தின் மூலமாக யோகா பயிற்சியை மிகவும் சிறந்த முறையிலே பயிற்றுவித்து வருகிறார். இந்த யோகா கலையை இளையோர் முதல் வளர்ந்தோர், வயோதிபர், ஏன் கர்ப்பிணி தாய்மார்கள் கூட மிக எளிய முறையிலே தங்களது பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். இந்த யோகா பயிற்சியை ஒரு சிறந்த ஆசானிடம் முறையாக தொடர்ச்சியாக பயின்று வருவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அநேகமான நன்மைகள் உண்டு. அதை நாங்கள் சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ், அதாவது அறிவியல் நன்மைகள் என்று சொல்லலாம். மூளையின் செயற்திறனை மேம்படுத்த, நினைவாற்றல், கவனம், கற்றல் திறன் போன்றவற்றை அதிகரிக்க முடியும். உடலின் சமநிலையை பெற முடியும். மன அழுத்தம் போன்றவற்றை குறைத்து கொள்ள முடியும். நெகிழ்வுத்தன்மை போன்றவற்றை மேம்படுத்த முடியும். இவ்வாறு அநேகமான நன்மைகள், பெனிஃபிட்ஸ்கள் உள்ளன. எனவே அன்பார்ந்த பெற்றோருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பார்கள். தங்களுடைய பிள்ளைகளை இவ்வாறான யோகா பயிற்சிக்கு மென்மேலும் ஊக்கப்படுத்தி அவர்களை தொடர்ந்து இந்த பயிற்சியிலே ஈடுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மேலும் ஒருமுறை இந்த யோகா பயிற்சியை இணையதளத்தின் மூலமாக உலகெங்கும் கற்றுக் கொடுக்கிற எமது ஆசான் அல்ஃபிரட் விக்டர் டலஸ் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய சேவை தொடர்ந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நான் செபஸ்டியன் அமலதாசன், இலங்கையிலிருந்து, விக்டர் ஆம்ஸ்ட்ராங் தமிழ் யோகா கலிஸ்டன் காப்பகத்தின் நிறைவேற்று அதிகாரி. நன்றி, வணக்கம்.